நம்முடைய சேகர் அவர்கள், எஸ் வி சேகர் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் தேதி கேட்டு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தார்கள். ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அங்கே வந்து இடத்தில் அமர்ந்து ஒரு கோரிக்கை வைத்தார். கோரிக்கைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு உத்தரவை என்னிடத்தில் போட்டார். என்ன என்று கேட்டால், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், 7000 நாடகத்தை நடத்தி முடித்து அதை உங்கள் தலைமை நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். என்னுடைய தந்தையாருடைய 100ஆண்டு விழாவை அந்த நிகழ்ச்சியில நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எங்களுடைய நாடக குழுவினர் அத்தனை பேருக்கு நீங்கள் கேடயம் வழங்கிட வேண்டும். நீங்கள் வந்து பேசக்கூட வேண்டாம், ஒரு 10 நிமிடம் நாடகத்தை பார்த்துவிட்டு கேடயத்தை பரிசை மாத்திரம் வழங்கிவிட்டு போனால் போதும் என்றுதான் என்னிடத்தில் சொன்னார். நான் உடனே சொன்னேன், நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இது போன்ற நாடக விழாக்கள், தனிப்பட்ட முறையில் நடைபெறக்கூடிய பொது நிகழ்ச்சிகளுக்கு நான் போவதில்லை, அதிகமாக போறதில்லை. அரசு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, இப்படித்தான் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு நேரம் போதவில்லை. ஏனால் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்விட்டால் அடுத்தவர் கூப்பிட ஆரம்பித்துவிடுவார்கள், அது தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்று நான் இடத்தில் சொன்னபோது, இல்லை இல்லை, நீங்கள் கட்டாயம் வந்து தீர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அவர் உத்தரவையினால் மீற முடியல. அதனால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், நன்றியோடு வந்திருக்கிறேன்.